அண்ணா வணக்கம். வணக்கங்க. உங்க சுய விவரத்தை சொல்லுங்க. என் பேர் சி கதிர்காமன். ம். நாம் தமிழர் கட்சியில் மாநில சுற்றுச்சூழல் பாசறையுடைய துணை செயலாளராக இருக்குங்க. தேர்தல் தோல்விக்கு பிறகு நீங்க முதல் முறையா பண விதை நட வந்திருக்கீங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது தேர்தல் தோல்விங்கிறது எங்களுக்கு அது தேர்தல் வெற்றி தோல்வி அது எங்களுக்கு கணக்கே கிடையாதுங்க. நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்காக நாங்கள் எப்போவுமே தோற்றதே கிடையாது. உங்களுக்கு நிறைய தெரியும். இது வரைக்கும் பல லட்சம் பனைமர விதைகளாக நாங்கள் நட்டிருக்கோம். எல்லாமே வளர்ந்துருக்கு. தேர்தல் அது எங்களுக்கு தோல்வி காரணம் எங்கள் காரணம் கிடையாது. அது மக்களுடைய தோல்வி தாங்க. நாங்கள் தோக்குறதே கிடையாது எப்போவுமே. சரி, இப்ப நீங்க பண விதையை ஆத்து ஓரத்துல நடுறீங்க. இது மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? நீங்க பண விதை நடுறதே வெளியில தெரிய மாட்டேங்குது. அதாவதுங்க, வெளியில தெரியலன்னு யார் சொன்னா? உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். இதை நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அது இந்த இந்த கரையிலேருந்து ஆரம்பிச்சு அந்த கரை வரைக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்க நட்டிருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதே போல ரெண்டு ரெண்டு கரையிலையும் நட்டிருக்கோம். மக்களுக்கு வளரும் போதே தெரியாது. உள்ள பூமியில இருக்கும்போது தெரியாது. அது வளர்ந்து பயன் தரும் போதுதான் மக்கள், ஆஹா, யாரா நட்டது, இவ்வளவு அழகா நட்டுருக்கான், யாரா நட்டது, அப்பதான் தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரியும். இங்க நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் பண விதைகளை நடவு செய்யலைங்கிறது இதன் மூலமா உங்களுக்கு பதிவு செய்கிறோம். ஏன்னு கேளுங்க, வேற எந்த கட்சியும் சும்மா இது இன்னைக்கு ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி பாலாபிஷேகம் பண்றது, போய் கோயில்ல மணி ஆட்டுறது, அன்னதானம் போடுறது, இந்த வேலைகள் தான் செய்வாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்டான சேவைகளை செய்யுது. சேவை கூட கிடையாது, அது எங்களுடைய கடமை. நாங்க இன்னைக்கு இதோ நட்டு வைக்கிறோம், இந்த பழத்தை நட்டு வைக்கிறோம். இது நானா என் பிள்ளைங்கள சாப்பிட போறது கிடையாது. இளைய தலைமுறை பிள்ளைகள் இங்க இருக்கிறவங்க தான் சாப்பிடுவாங்க. நொங்கு உங்களுக்கே தெரியும். நொங்கு போன வருஷம் 3 10 ரூபா, இந்த வருஷம் 2 10 ரூபா, அடுத்த வருஷம் 1 10 ரூபா. அதுக்கடுத்து நொங்கே டிமாண்ட் ஆகிடுங்க. புரியுதா உங்களுக்கு? இதோடைய பணபலனும் அதிகமாக இருக்குது. இந்த பனை மரங்களை வளர்க்குறதுனால நீர் சேமிப்பு ஆகுதுங்க. இந்த ஆறு செத்து போச்சு, மணிமுத்தாறு செத்து போச்சு, இதை மீட்டு எடுக்கணும். அப்போ பனை மரங்கள் நட்டு அங்கேருந்து பூமியிலேருந்து நீரை நாங்கள் வெளில கொண்டு வருவோங்க. இங்கே இருக்கிற நிலத்தடி நீர் சரியாக இருக்கும். அதாவது பண விதையை நடுறதோட பலன் என்ன, நலன் என்ன, தெளிவா சொல்லுங்க. பலன் பனை நட்டோம் பார்த்துட்டு சாக மாட்டான்னு ஒரு பழமொழி இருக்குது. அதே போல நீங்க பனையில ஒரு பனை அது மரமா கிடையாது, அது கற்பை தரும் அது சொல்லுவாங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அந்த பயன் தரக்கூடிய ஒரே மரம் தான் பனை மரம். கல், பனங்கற்கண்டு, பனை வெல்லம். இப்போ நீங்க இங்கேருந்து ஹைவேல போறீங்க, ரோட்ல போறீங்க, போய் நேராக ஒரு கருப்பட்டி காப்பியில போய் வண்டி விட்றாங்கிறீங்க. கருப்பட்டி காப்பியில் ஏன் கொண்டு விட்றீங்க? ஏன் வெள்ளை சக்கரை கடையில் கொண்டு விட்றது? அவன் போடும்போதே கருப்பட்டி காப்பி இங்கே கிடைக்கும் தான் போடுவான். அப்போ கருப்பட்டியோட பயன் உங்களுக்கு தெரியுது. இன்னும் எதிர்காலத்தில் இதோடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குங்க. ஒரு ஆற்று, ஒரு குளக்கரையில் நாங்கள் நடும்போது அந்த ஏரி பாதுகாக்கப்படும், நிலத்தடி நீர் மெயினாக சேமிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? 1000 அடி கீழே வரைக்கும் போய் தண்ணியை தக்க வைக்கும். அதுதான் இந்த மரத்தோடைய பெரிய பயன். அது இல்லாமல் பனம்பால், அது ஒரு உணவு. அது இல்லாமல் பனங்கற்கண்டு, எல்லாமே பனை ஓலை விறகுக்கு கிடைக்குது. புரியுதா? பனங்கிழங்கு, அந்த பனங்கிழங்குலேருந்து ஒரு பவுடர், ஒடியல் பவுடர்னு சொல்லுவாங்க. ஒடியல் பவுடர் எல்லாமே பனை மரத்துல எல்லாமே பயன் தரக்கூடியது. அதை தின்னா நீங்க நல்லா இருக்கலாம். அதான் நலன். புரியுதா உங்களுக்கு? இது தேர்தல் தோல்விக்கு பிறகு சுற்றுச்சூழல் பேசறை தன் வேலையை விருதுகள் தொகுதியில தொடங்கி இருக்கு. இனி வரும் காலங்கள்ல சுற்றுச்சூழல் பாசறையோட அரசியல் எப்படி இருக்கும்? ஏங்க, சுற்றுச்சூழல் அரசியல், நாம் தமிழர் கட்சி அரசியல் ரெண்டும் வேற வேற கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். மக்களுக்காக தான் நாங்கள் வேலை செய்கிறோம். இதுல இந்த மாதிரி கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் சுற்றுச்சூழல் சார்பில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ கண்டிப்பாக நல்லது செய்வோம். உங்களுக்கு தெரியும், பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டுகளில் பசுமை திட்டம்னு ஒரு திட்டம் எங்கள் அண்ணா சீமான் அவருடைய திட்டத்தில் வரைவில் இருக்குது. அதை நாங்கள் பூர்த்தி செய்வோம். ஆனால் விருதாச்சலத்தில் என்னன்னா, அந்த பல கோடி பனை திட்டத்தில் முதலிடத்தில் இருக்கிறது விருதாச்சலத்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் மாநில சுற்றுச்சூழல் பாசறை தான். இந்த பாசறையிலே அதிகமான பனை விதைகளை நட்டதுங்கிற பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிறோங்க. இல்ல, இப்ப ஒரு சில கட்சியெல்லாம் ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிருக்காங்க. நீங்க எப்படி பண விதை நட்டு ஜெயிப்பேன்னு நீங்க நம்புறீங்க? பனை விதை மட்டும் எங்களுக்கு இல்லையா, குருதி கொடை இருக்குது, லஞ்ச ஊழல் பாசறை இருக்குது, இன்னும் நிறைய பாசறைகள் இருக்கு. இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படி கிடையாதுங்க. நாங்கள் எப்படி எந்த ரூபத்தில் போனாலும் மக்களுக்கு நல்லது, மக்களுடைய நலனை சார்ந்தது நாங்கள் இருக்கிறோம். மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நாங்கள் தான் முதல்ல குரல் கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கட்சியுடைய தலைவர்கள் நல்ல பாம்பு மாதிரி வெளியே வருவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் இந்த மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் களத்தில் நிற்கிறவரு எங்கள் அண்ணன் சீமான் தாங்க.
மக்கள்கிட்ட நாங்கள் போகிறோம். மக்கள் சில கவர்ச்சி திட்டங்கள், சில கவர்ச்சியை பார்த்து மாறி போகிறாங்க. இன்னைக்கு வந்து இன்னைய நிலைமையில வந்து அந்த கவர்ச்சியும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம், ஒரு இலசம் வேணாம், பஸ்ஸு வேணாம், ஒன்று வேணான்னு சொல்லி இப்போ வந்து சீமானை தேடுறாங்க. ஐயா சீமான் எங்க? சீமான் நீங்கள் வெளியே வாங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டை அடிக்கிறான், இங்கே பாருங்கள். இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய பிறந்த நாள்னு நினைக்கிறேன். இந்த உயிரியல் பூங்கால வந்து இலவசம்னு சொல்லிட்டாங்க. மக்கள் எல்லாம் படையெடுத்து போயிட்டாங்க. படையெடுத்து போனதுல அங்க வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல பதிவு பண்ணாதான் உங்களுக்கு டிக்கெட்டுன்னு சொன்னாங்க. இங்க வந்து சோறு கட்டிட்டு போனாங்க பாருங்க, ஏழைப்பாளைகள் மிருகங்களை பார்க்கணும்னு ஆவலோட போனாங்க பாரு. அவங்களுக்கு விவரம் தெரியாம உள்ள விடல. அப்ப என்ன சொன்னாங்க, நீ இலவசமானா ஒரு மண்ணாங்கட்டி வேணா, டிக்கெட் எவ்வளோடா? டிக்கெட் எவ்வளோ? 200 300 கொடுக்க நான் தெரியும், என்ன உள்ள விட்றேன்னு போராட்டம் பண்றாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்ப இலவசங்களை எப்படி வெறுக்கிறாங்க பாருங்க. இவங்க இலவசத்தையும் பிளஸ் கவர்ச்சியும் காமிச்சு ஆட்சி பிடிக்கிறாங்க. நாங்க அப்படி கிடையாது, இலவசம் தர முடியாதுங்க, 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குங்க, நான் இலவசம் தர மாட்டாங்கன்னு சீமான் சொல்றாரு. ஆனா நான் இலவசம் தரேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு, 13 லட்சம் கோடி கடன் இருக்கு, உங்களுக்கு உரிமை தொகை கிடையாது. எப்ப தருவீங்க? சரியான பிறகுதான் தரும். சரி ஆகாது, இவன் தர மாட்டான். இதுதான் முற்றிலும் ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு நிர்வாகம் தான் இந்த நிர்வாகம். இனி வருங்காலங்களில் நாம் தமிழ் கட்சியோட அரசியல் விருதாச்சலத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? விருதாச்சலம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இல்ல, அகில உலகத்திலே பெரிய பெரிய தாக்கத்தை உண்டாகும். புலி வந்து பதுங்குதுன்னா பதுங்கி தூங்குறதுக்கு இல்ல, பாயறதுக்கு. வந்து 500 மீட்டருக்குள்ள இருக்க ஒயின் ஷாப்லாம் மூடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா விருதாச்சலத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப்பும் மூடல, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப்பும் மூடல. இதுல நாம் தமிழ் கட்சி என்ன தமிழ் எடுக்க போறீங்க? இப்பதான் வந்தாங்க, நாங்க கடையை மூடுறோம்னாங்க, ஆனா மூடல, எதுவுமே மூடல. கேட்டா வந்து வருவாய் இல்லை, நான் எங்களுக்கு 100 ரூபா வருமானம் வருதுன்னா 145 ரூபா செலவாகுதுங்க, அப்ப நாங்க என்ன பண்றது? கடைகளை மூட மாட்டாங்க சொல்லுவாங்க. ஆனா மக்களுடைய போராட்டங்கள், நாம் தமிழர் கட்சியின் முன்னெடுப்புகள் மூலியமா அது அகற்றப்படும். விரைவில் வந்து மது கடைகளை மூட சொல்லி, மது கடைகள் இல்லை, அவங்க சொன்ன பேருந்து நிலையம், கோவில், பள்ளிக்கூடம், இங்க இருக்கிற மது கடைகளை மூட சொல்லி நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும். ஆளுங்கட்சிக்கு சவால் விடுறீங்களா? ஆளுங்கட்சிக்கு சவால்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆளுங்கட்சி செய்ய தவறியதை சுட்டி காட்டுற வேலை எதிர்கட்சி எங்க நாம் தமிழர் கட்சியுடைய வேலை அது. நீங்க அது செய்யாதீங்க, அது தவறுன்னு நாங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு இது என்ன சவால்? அது உங்களுக்கு கேட்கறேன். இல்ல சவால்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. நீ தப்பு செய்வே, நாங்க கண்ணை மூடிட்டு வீட்டிலே படுத்து கிடப்போமா? முடியாதுங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சி கேள்வி கேட்கும். நீங்க எங்க ஊர்ல 5 கடை இருக்கு, 5 கடை எடுக்கிறேன்னா ஏன் எடுக்கல? அதானே கேள்வி. நீ ஏன் மூடுறன்னு சொன்ன அதை சொல்லு. பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்கிற, கோயில் பக்கத்துல இருக்கிற கடைகளை மூடுவேன்னு சொன்னா ஏன் மூடலன்னு கேட்குறேன். ஏங்க மூடல? அது நாங்க கேட்டோம்னா நாங்க வந்து சவாலான்னு கேட்குறீங்க. சவால் தாங்க. பாக்குறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல வித்தின் 1 மந்த்ல ஒரு கடையை தூக்குறோம். என்ன சொல்றீங்க? சரி, இப்ப கவர்மெண்ட் கடையெல்லாம் மூடிட்டு பிரைவேட் கடை எல்லாத்தையும் ஓப்பன் பண்றாங்களா, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதுங்க, இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. பிரைவேட்டுங்கிறது இது மட்டும் இல்ல, தூய்மை பணியாளருக்கே பிரைவேட் தான் கொடுக்க போறோம். அந்த மாதிரி ஆட்சி நடக்குது. நீங்க வந்து நான் நல்ல ஆட்சியா நல்ல இப்ப சீமான் நீங்க ஆட்சியை கொண்டு வந்தா இந்த நிலைமை, இந்த கேள்விலாம் வந்திருக்காது. தனியா இருக்காது, துணியா இருக்காது, தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆளும் கட்சி வந்து விஜய் சொன்ன அனைத்தையும் வந்து நிறைவேற்றுவாரு, அனைத்து திட்டங்களையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டோட கடன் பட்ஜெட் வந்து 13 லட்சம் கோடின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆமா, இத பத்தி சாத்தியம் இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சாத்தியம்? அவங்க ஆட்சி முடியும் போது 30 கோடி வந்து நிற்குமா? என்ன சொல்றீங்க? நீங்க தாலிக்கு தங்க காசு எடுத்துட்டு இருந்து தருவீங்க, இலவச பேருந்து கட்டணம் எப்படி தருவீங்க? புரியுங்க. இந்த இது என்ன சூப்பர் 6 ஏதோ ஒன்று சொல்றானுங்க, என்ன வாயில கூட வரமாட்டேது. இது திட்டம்லாம் இலவசம் தானே உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? பிறந்த குழந்தைக்கு பவுன் போடுறேங்கிறீங்க, தாய் மாமன் சீரு தரங்கிறீங்க, எப்படிங்க தருவீங்க? நீங்க தான் கடன்ல இருக்கீங்களா? அப்ப மேற்கொண்டு கடன் வாங்குவீங்க. அப்ப நீங்க உங்க ஆட்சியை விட்டு கலையும் போது 30 கோடி 40 கோடி 50 கோடி கடன்ல தான் வச்சுட்டு போவீங்க. யாரை ஏமாத்துறது? நீங்க வேணா தலையை ஆட்டிட்டு போய் சினிமா கவர்ச்சியில ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆட்சி முறையா செய்யணுங்க, சொன்னதை செய்யணும். அதுதான் உண்மையான நிர்வாகம். இப்போ வந்து விவசாயிகள்லாம் நடுரோட்ல நின்று போராட்டம் பண்றாங்க. ஆமா, நிறைய மின்வெட்டுகள் நடக்குது. சரி, நிறைய மின்வெட்டு நடக்குது. எதுக்கு போராட்டங்க? அதான் விவசாயிகள் வந்து கடன் தள்ளுபடி பண்றாங்க. சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னீங்க? தள்ளுபடி பண்றேன்னு சொல்லுங்க. ஏன் பண்ணல? அதுதான், அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏங்க, நாங்க என்னங்க போராட தாங்க முடியும். இப்ப நான் ஆட்சியில, எங்க அண்ணன் ஆட்சியில இருந்தா ஒரே கழுத்து தள்ளுபடி, வேலை முடிஞ்சு போச்சே.
இப்ப நீங்க ஆட்சியில் இருக்கிறதுனால உங்ககிட்ட நாங்க கெஞ்ச வேண்டியதா இருக்கு. கெஞ்ச கூட இல்ல, நாங்க போராடி தான் கேட்போம். நீங்க செய்யாததுக்கு ஆட்சி அதிகாரம், அது அதிகாரம் வலிமையானது. அதிகாரம் உங்க கையில இருக்குது. நீங்க தான் பார்த்து செய்யணும். நாங்க உங்க நீங்க ஞாபக மறதியா இருக்கும்போது உங்களை தூண்டி விடுவோம். ஏங்க விவசாயிக்கு நீங்க தள்ளுபடி சரியா பண்ணல, கரண்ட் தரல, இந்த கழிவு நீர்லாம் விவசாய நிலத்துல போயிடுச்சு. இந்த தஞ்சாவூர்லாம் பாருங்க, தஞ்சாவூர் எதுக்கு, நம்ம ஊரே பாருங்க, விருதாச்சலமே பாருங்க, நெல்லு கூட திறந்த வெளி கொள்முதல் நிலையத்துல மழை நனைஞ்சு நெல்லு வீணாகுது. இதெல்லாம் யார் பண்றது? அரசாங்கம் தானே பண்ணும். இப்ப நாம் தம் சீமான்னா அந்த இடத்துல ஒரு குறை வந்துன்னா செருப்பு கழட்டி அடிங்க எங்களை. அதான் அடிக்கடி மின்சார வெட்டு ஏற்படுது. அதுக்கு மின்சார வெட்டு தான் இந்த ஆட்சியில் இல்லைங்க, எல்லா ஆட்சியிலுமே நடக்குதுங்க. போனாலும் இந்த ஆட்சியில ரொம்ப மோசமா 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் நைட்டு ஃபுல்லா கரண்ட் வராம இருக்கு. என்ன காரணம்? மின்சார தட்டுப்பாடு. இவங்களுக்கு மின்சார துணை மின் நிலையம் அதிகமா வைக்கல. அதே மாதிரி ஏதோ இப்ப மாற்று தொழில்நுட்பத்துக்கு போக மாட்டாங்களே, வெறும் மின்சாரத்தை நம்பி என்ன பிரயோஜனம்? அந்த மின்சாரத்தை வேற இப்ப எங்க வரைவுல கொடுத்துருக்காங்க, காற்று மூலியமா மின்சாரத்தை எடுப்பான். சாலையில நாங்க சோலார் பேனல் வச்சு அங்கிருந்து எடுப்போம், கடற்கரை காற்றுல இருந்து எடுப்போம் நாங்க சொல்றோம்ல. படிச்சீங்களா வரைவு? மாற்று திட்டங்கள் இருக்கு. நீங்க புடுங்கன்னா பீஸ் கேரியர் தான் புடுங்குவோம், வச்சா பீஸ் கேரியர் தான் வைப்போம்னா அது நாங்க என்னங்க பண்ண முடியும்? நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க இந்த ஆட்சியில நீங்க மின் தொழிலாளர்கள் நிறைய வச்சிருக்கீங்களா? மின் ஊழியரை வச்சிருக்கீங்களா? கிடையாது. அப்புறம் கரண்ட் ஆவாச்சுன்னா அவன் ஆள் இருந்தாதுன்னா அவன் போய் சொருவான். எங்க மரக்கிளை விழுந்து போச்சுன்னா ஆள் இருந்தாதுன்னா போய் பார்த்து அதை சரி பண்ணி விடுவான். அதனாலே பெரும்பாதி மின்வெட்டு இருக்குதுல்ல. எங்க மின்வெட்டு நடந்துன்னே தெரியாதுங்க. போன வாரம் நடந்த நிகழ்வுங்க. ஏங்க கரண்ட் வரலங்க? ஏங்க நாங்க ஒரு 20 பேருங்க, மூத்திரம் கூட உள்ளங்க, இந்த நைட்ல எங்க என்ன விழுந்துருக்குன்னு தெரியலங்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு நிர்வாகம், அப்படி இருக்கு, தொழில்நுட்பம் அதை மாதிரி இருக்குது. சரி, இப்ப 1 மாசத்துல பாலியல் வன்கொடுமை எல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆமா. அது எதனால நடந்திருக்கு, என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க உங்களுக்கு எனக்கு இந்த விஷயத்த நீங்க நல்ல கேள்விதான் இது. நான் இது வரைக்குமே திமுக காரன் அதிமுக காரன் தான் இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுறான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், எங்க அம்மா சத்தியமா. ஆனா இப்பதான் தெரியுது அந்த டிவிகே கட்சிக்காரங்க தான் இத்தனை குற்றத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு. இது நான் சொல்ல, ஆதாரமா பேப்பர்ல இருக்கு, செய்தியில இருக்கு, எல்லாமே சமூக வலைதளங்கள்ல இருக்குது, எல்லாமே டிவிக்காரன். 60 வயசு பொம்பளை கற்பழிப்பா, யாரு? டிவிக்கு. கள்ள நோட்டு நேத்து கள்ள நோட்டு மாத்திருக்கான் டிவிக்கு. பச்சை குழந்தை டிவிக்கு. கர்ப்பிணி பெண்ண டிவிக்கு. எல்லாமே டிவிகே காரன் தான். நான் எல்லாம் திமுக காரன் அதிமுக காரன் வேற எந்த கட்சிக்காரனா செஞ்சிருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இந்த டிவிகே காரங்க தான் செய்யறாங்க. விஜய் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காது என்ன? விஜய்கிட்ட பிடிச்சது அவர் நடிப்புங்க, நல்லா நடிப்பாரு. பிடிக்காது அவர் நடிச்ச படங்களுங்க. என்ன புரியல, விளக்கமா சொல்லுங்க. ஏன், விஜய் ஒரு அருமையான நடிகருங்க. நல்ல நடனம் ஆடுவாரு, பாட்டுக்கேற்ற அந்த வாய்மொழி இசையெல்லாம் நல்லா கொடுப்பாரு. ஆனா அவர் படங்கள் எதுவுமே ஒரு தேசிய விருது கூட வாங்கினது இல்லையே. இப்போ எங்கள் அப்பா பாரதி ராஜா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா என்ன சொல்றது, மக்களை இவரு ஒன்றும் கவரல. இவர் இந்த இப்படி தலையாட்டு போயிடுவார். நன்றிண்ணா.